சினிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். வெல்கம் டு த ஷோ த பாஸ் ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம பாஸ் ரிவ்யூவில் டே 62 அண்ட் 63 தான் பார்க்க போகிறோம். 62 எப்போதும் போல் சாட்டர்டே வந்து பெருசாக எதுவும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க. அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னு லைட்டாக அட்ரஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அன்றைக்கி அட்ரஸ் பண்ண விஷயம் என்னென்னா, அந்த பக்கெட்டு மேட்ரு. விக்ரம் எடுத்துகிட்டு வந்த பக்கெட்டு, அதை வியானா கேள்வி கேட்டு அது ஒரு பெரிய கிளம்பரமாக அனுப்பிச்சு அதை வந்து ஒரு விஷயம் அட்ரஸ் பண்ணாங்க. அப்போ வியானா கிட்ட விஜய் சேதுபதி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், நீங்கள் யாரை கேட்டிருக்கணும், ஃபஸ்ட்டு ரம்யாவை கேட்டிருக்கணும், அதுக்கப்புறம் பார்வதியை கேட்டிருக்கணும் அப்படிங்கிற மாரி ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அதுக்கு ஆக்சுவலாக ஒரு ரீகேப்புமே ஒன்று பண்ணாங்க. இது யார் மேலே தப்பு, விக்கல்ஸ் வந்து நீங்கள் தயவு செஞ்சு சாரி கேட்டுருங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஓவராலாக அன்னைக்கு நடந்ததில் ஒரு கேயாஸ் அப்படின்னா அந்த ஒரு விஷயந்தான். அப்படியே டே 63க்கு வந்தோம் அப்படின்னா இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். இங்கே தான் ட்விஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களும் அட்ரஸ் பண்ணுற விதம். எனக்கு நேற்று நடந்ததில் ஒரு பெரிய விமர்சனமே இருக்குது. ரம்யா மேலே எஃப்ஜே வச்ச ஒரு விமர்சனம் அது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா, இந்த பிள்ளைகிட்ட என்னப்பா எது சொன்னாலும் பாவமாக மூஞ்ச வச்சுக்குது, எது சொன்னாலும் உடம்பு சரியில்லைங்குது, என்ன பண்ணுறதுனே தெரில, ஆனால் எனக்கு உடம்பு முடியல. நேற்று விஜய் சேதுபதி எந்தளவு டென்ஷன் ஆகிட்டார் அப்படின்னா, ஏம்மா நீங்கள் பாவமாக வச்சுக்காதீங்கம்மா, காசு வாங்குறீங்களா, துட்டுக்கு தானே வந்திருக்கீங்க, சும்மாவா உங்களை உள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க, துட்டுக்கு தானே வந்திருக்கீங்க, நானே சம்பளத்துக்கு தானே வந்திருக்கேன், அதனால தான் இங்கே உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க, சம்பளம் வாங்குறீங்களே வேலை பாருங்கள். அதாவது ஆஃபீஸ்லலாம் வேலை பார்க்காம இருந்தாங்கன்னா, டேய் சம்பளம் வாங்குறீங்களே, வாங்குகிற சம்பளத்துக்கு வேலையை பாடுறா அப்படிங்கிற மாதிரி. நேத்தி முழுக்க ரம்யாவை வந்து எந்த அளவுக்கு ஆக்சுவலி அது கிரிட்டிசிசம் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகலாம் இல்லை, பட் நீங்கள் விளையாடுங்க, அப்படியே மூஞ்ச ஒரு மாதிரி சோகமாக வச்சுக்கிட்டு. அவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா, இப்போ சாண்ட்ரா ஓடி போனாங்கல்ல நேத்தி, அதுமாரி நீங்களும் ஓடி போங்க, இல்லைனா செவரியது குச்சிருங்க, இல்லை கன்ஃபியூஸ். ஏன் நந்தினி பண்ண மாரி உங்களுக்கு பண்ண தெரியாதா? உங்களுக்கு காசும் வேணும், உங்களுக்கு தகுந்த மாரி உங்களை அழகாக அப்படியே அந்த ரெட் கார்பரேட்லேயே நடக்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பிக் பாஸ் வந்திருக்கக்கூடாது, உங்கள் வீட்லேயே இருந்திருக்கணும். அந்த விஷயம் ஓகேவா. அடுத்து வினோத் அட்ரஸ் பண்ணது நம்ம கொஞ்சம் பேசலாம். என்ன அப்படின்னா, வினோத் நீங்கள் வந்து தயாராக இல்லை, நீங்கள் ஒருத்தவங்க பேசுகிறத கேட்கறது தயாராக இல்லைன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி பேசும்போதுமே வினோத் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லுது. அதான் நம்ம இந்த வாரம் விமர்சனங்கள்லேயே நிறைய விஷயங்கள் பேசுனது என்ன அப்படின்னா, வினோத் இந்த வாரம் ஏன் டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டார், இது வினோத்தே கிடையாது. ஏன்னா வினோத்தோடைய காமெடி சென்ஸை எல்லாருமே ரசிக்க ஆரம்பித்தாங்க. அது இந்த வாரத்தில் இல்லை, சண்டையாகவே போயிட்டு இருந்துச்சு. நேற்று விஜய் சேதுபதி அவர் சொன்னார் என்னன்னா, வினோத் நீங்கள் கொடுக்கக்கூடிய கவுண்டர் எல்லோரும் ரசிக்கிறாங்களா இல்லையா, ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வினோத் சொல்லும்போது, அப்போ மற்றவங்க சொல்கிறது நீங்கள் ஏற்றுக்கணும்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. அடுத்து அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா, திவ்யாவுடைய மேட்ரு, அந்த இஷ்யூவை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு ரம்யாவுக்கு பார்வதி இந்த 2 பேர் விஷயத்தை பற்றி பேசும்போது, பார்வதி வீட்டுத்தனம் ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது பார்வதி சொன்னதை அட்ரஸ் பண்ணணுமா, இல்லை இந்த நடக்கிற பிரச்சனையை அட்ரஸ் பண்ணணுமா அப்படிங்கும்போது கேட்கும்போது, இல்லை சார் இது வந்து அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி பார்வதி மழுப்பல் போட்டாங்க. ஆனால் அன்றைக்கி அது நடக்கவே இல்லை. முழுக்க இது நான் சொன்னதுன்னு சொல்லாமல் நீ சொன்னது மாரியே சொல்கிறியே அப்படிங்கிற மாதிரி தான் பேசினாங்க. நான் இந்த பார்வதியை பற்றி பேசும்போது எனக்கு ஆக்சுவலாக ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். அதாவது இந்த பிக் பாஸ் சீசன் 9 பார்வதி இல்லாமல் எப்படி இருக்கும், ஜெம்முடா, அதே டாக்ஸிசிட்டி பார்வதி வந்தால் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. உண்மைதானே வச்சிங்களேன். அந்த பிள்ளை இல்லைன்னா ஒரு மாதிரி நல்லாவே இருக்குன்னு வச்சிங்க. ஏன்னா நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு அந்த பிள்ளை இல்லாதப்பனா அந்த பிள்ளை நகர்ந்து அந்தாண்ட சைடு வந்து அவங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் போட்டு ஒரு கட் வெர்ஷன் மாதிரி போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. நேத்தி விஜய் சேதுபதி சொன்ன ஒரு விஷயம், பார்வதி நான் எதுக்கெல்லாம் திட்டுவேன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டிங்கன்னா அது எப்படி நீங்கள் போடுவீங்க? அதாவது என்னென்னா, உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க மாட்டீங்க, மற்ற வேலையை பார்க்குறீங்க. அதாவது அவருக்கு நல்லா ஒரு விஷயம் தெரியுது, பார்வதி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஸ்டாம்ப் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, ஆனால் பார்வதி சொல்கிறாங்க எஃப்ஜே வந்து என்னை ஸ்டாம்ப் பண்ணுறாங்கன்னு. ஸ்டாம்ப்லாம் கிடையாது. உண்மையாக சொல்ல போனால் எஃப்ஜேக்கு வந்து யார் எப்படின்னு கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அதுவும் உங்களை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருச்சு. பார்வதியை பற்றி எந்த அளவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த புள்ள இப்படி தான்ப்பா விளையாடுது, இதுக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரிய ஆரம்பிச்சு. அதை தாண்டி அப்படி தெரிஞ்சுமே சில இடத்துல வந்து எஃப்ஜே பஸ்ட் அவுட் ஆகுறாரு, ஃபைன். ஆனால் சபரிக்கு வந்து என்னன்னே தெரியல. ஏதாவது ஒன்று கேட்டால் நானா அப்படியா ஏங்க உங்கள் பேர் சொன்னால் யோசிக்கலாம் வேணாம், நார்மலாக இருங்க அவங்களே சொல்லுவாங்க. பட் ஆனால் நேற்று லைட்டாக எஸ்கேப் ஆகிட்டாப்புல. ஏன்னா நேற்று 1 hour ஷோவில் வந்து விஜய் சேதுபதி எங்கேயுமே அதை வந்து பெருசாக பேசலை. கமருதீன் நீங்கள் அங்கேயே பேசியிருக்கலாம், நீங்கள் அங்கே பேசலை, இங்கே வந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப சரியில்லாத ஒரு விஷயம். நீங்கள் அங்கேயே பேசியிருந்தீங்கன்னா, ஏன்னா நீங்கள் துரோகம் சொல்கிறீங்க, அவர் வந்து துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்கிறீங்க, அதை நீங்கள் பேசினீங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சபரிங்கிற பேர் எடுத்தாலே தலைவன் ஒரு மாதிரி இப்படி ஆகிடுறாப்புல. ஆனால் அப்படி ஆகாதீங்க, தெளிவாக விளையாடுங்க, அதுவே போதுமானதுன்னு வச்சிங்களேன். அடுத்து இந்த பார்வதி ரம்யா மேட்ரு முடிச்சிட்டோமா. அதுக்கப்புறம் அப்படியே போனால் திவ்யாவுடைய விஷயம். திவ்யாவுடைய
திவ்யாவுக்கும் கமருதீனுக்கும் நடந்த சண்டை, அந்த சண்டைக்கான ஆரம்ப புள்ளி இந்த பார்வதி ரம்யாவுக்கு நடந்தது. அதில் பார்வதிக்கு சப்போர்ட்டாக கமருதீன் எஞ்சி வந்து பேசுகிறேன். எனக்கு புரியவே இல்லை. கமருதீன் உங்களுக்கு விளையாட தெரியுது, நல்லா விளையாடுறீங்க, இந்த புள்ளிக்கெல்லாம் சப்போர்ட் வாங்கி 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. கடைசி நாள் நீங்கள் 2 பேர்னாலும் அந்த புள்ள பாய் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கப் எடுத்துகிட்டு போய்டும். சும்மா நீலி கண்ணீர் வேணால் வடிக்குமே தவிர அப்படியே சோ நோ நீயே வின்னர் ஆயிக்கோ அப்படிலாம் சொல்லவே சொல்லாது. அந்த புள்ள தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் விளாண்டாதான் ஜெயிக்க முடியும். இந்த புள்ள ஜெயிக்கட்டும், நான் தோத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் டைட்டில் வின்னராக விட்டு கொடுத்துருவீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? உட்காந்து போராடுவீங்களா? அப்புறம் ஏன் அவங்களுக்கு வாய் இருக்குது. அதுவும் பார்வதிக்கெலாம் நல்ல பெருசாக பேச தெரியும். அதனால அவங்க பேசிப்பாங்க, நீங்களாம் எதுவும் பேச வேணாம் சரிங்களா? அப்படி பேச போய் தான் உங்கள் மேலே ஒரு வார்த்தை ஒன்று வந்துச்சு. நேற்று விஜய் சேது சொன்னது, திரும்பி ஆரம்பத்தில் இந்த கமருதீனை பார்க்குறேன். ஆக்சுவலாக அப்படி தான் இருந்துச்சு. ஆரம்பத்தில் இந்த கமருதீனை பார்க்குறவங்க தான் லாஸ்ட்டு ஒரு 2-3 டேஸாக எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா இங்கே அரோரா கிட்ட நீங்கள் பேசும்போது சரி, ஒருவேளை ஆதிரி வந்தோடனே திரும்பி பழைய கமருதீன் வந்துட்டாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்க. ஆதிரி வந்து எஃப்ஜேவை பழக்கிறதுன்னு பார்த்தா கமருதீன் பிறந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆதிரி வந்தனால மாறிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே இருக்குது. அதை தாண்டி திவ்யாவுக்கும் கமருதீனுக்கும் நடந்த ஒரு விஷயத்தில் திவ்யா வந்து இப்படி சொன்னாங்க. அது என்ன மீன் பண்ணி சொன்னாங்கன்னு அவங்க ஒன்று சொன்னாங்க. ஆனால் பார்க்குற நம்மளுக்கு தெரியும் அது என்ன மாதிரி மீனிங்கில் போய் நின்றுச்சின்னு சொல்லிட்டு. இப்படின்னா ஃபைன், அதை இந்த இடத்துல சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ அதை தவிர்த்துருக்கலாம். அது கரெக்டான அட்ரஸ் தான். பட் இங்கே ஒன்றுனா இங்கே வலிக்குது, இங்கே குத்துனா இங்கே ரத்தம் வருது அப்படிங்கிறதெல்லாம் வேணாம். ஓகேவா? கடைசியாக வந்து எலிமினேஷன் அப்படிங்கிறது தான் எனக்கு சுத்தமாக புரியல. காசு தான் வாங்குறீங்க. அதாவது உள்ளே வரும்போதே தெரியும் என்னைக்கா இருந்தாலும் யாராவது ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு வெளில போவீங்கன்னு. அவ்வளோ அழுவெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா இது பிக் பாஸ் இல்லை. இது உள்ளே வரும்போது சொன்னீங்கல்ல, அடித்து பொழக்க போகிறோம், எல்லாரையும் மாஸ் காட்ட போகிறோம், கிளின்னு கிளிக்க போகிறோன்னு. அப்போ நீங்கள் பிக் பாஸ் ஷோவை இதுக்கு முன்னாடியும் பார்த்துருப்பீங்க. எப்படியா இருந்தாலும் 2 பேர் வெளில அனுப்ப மாட்டாங்கடா, ஃபஸ்ட்டு யாராவது வெளில இப்படி இது எல்லாமே தெரிஞ்சு தான் வந்துடும். அப்புறம் ஏன் அழுவுறீங்க? அவ்வளோ கத்தி ஓடி வேண்டாமே. வெளில வந்ததுக்கப்புறம் நீங்கள் இப்போ 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டது அதெல்லாம் ஓகேன்னு வச்சிங்களா, அதெல்லாம் தப்பு கிடையாது, பார்க்க கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ அழுகாச்சு தேவையே இல்லையே. இது பிக் பாஸ் தெரியும். அவர் எங்கே போகிறாரு? உங்கள் வீட்டுக்கு தான் போகிறாரு, வேறு எங்கேயுமே போலையே. இது எனக்கு புரியவே இல்லை. எல்லாருமே சம்பளம் வாங்குறீங்க, இத்தனை நாள் தான் இருக்க முடியும்னு இருக்குது. சரி, இன்னொரு விஷயம், கடைசியாக நீங்கள் 2 பேரும் இருக்கீங்க அப்படின்னா 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க சண்டை போட்டு தான் ஆகணும். அந்த வீக் ஒரு மாதிரி போக தான் செய்யும். நீங்கள் 2 பேருமே சேர்ந்து இது பண்ணிட்டு போயிடுவீங்களா? ஆக்சுவலாக அது பண்ண மாட்டாங்கன்னு வச்சிங்களா. நீங்கள் 2 பேரில் யார் ஜெயிச்சாலுமே அது உங்களோட வெற்றி தாங்கனால அப்படிலாம் வைக்க மாட்டாங்க. லாஜிக்காக இது புரிஞ்சிருக்க வேண்டியது. இதுக்கு சான்றா அந்த அளவுக்கு அழுவுறது என்னாட்டி ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். அழுகலாம், அவங்க வந்து போகிறது வருத்தமாக இருக்கலாம், அழுகலாம், அது வரைக்கும் ஓகே. இந்த அளவுக்கு ஒரு அழுகாட்சியோ இப்படி வெளில போகிறதோ ஓடி போகிறதோ தேவையே இல்லை. சீரியஸாக தேவையில்லை. எனக்கு இன்னொரு கேள்வி என்னென்னா, பிக் பாஸ் நீங்கள் ஏன் வச்சிருக்கீங்க? அப்படி போகிறாங்கன்னா அமுச்சு விடுங்களேன், இருக்கிறவங்களை வச்சு கேம் ஆகிட்டு போங்களேன். அப்படி உள்ளே பார்த்தாலும் யாரும் பெருசாக விளாட்ற மாதிரி தெரியல. ரம்யாலாம் பாவம், அந்த பிள்ளையெல்லாம் தயவு செஞ்சு அமுச்சிடுங்க. நாமினேஷன் ஃப்ரீ இந்த வாரம் தலையாகி நாமினேஷன் ஃப்ரீயை வச்சு தப்பிச்சிட்டாங்க. அடுத்த வாரம் என்ன பண்ண போகிறேன், தயவு செஞ்சு அமுச்சு விட்ருங்க. ஏன்னா ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி இப்போ என்னென்னா அந்த பிள்ளைய நம்ம விமர்சனம் பண்ணுறதே அந்த பிள்ளை வீட்டுக்கு போய் பார்த்துட்டு அழுவ ஆரம்பிக்குமா என்னன்னு தெரில, சோகமாக வச்சுப்பாங்களா என்னன்னு தெரில. ஏதாவது பேசுனா ஓகே, பிக் பாஸ் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா தயவு செஞ்சு உள்ள டாக்டர் அனுப்பி என்னன்னு பார்க்க சொல்லுங்கள். அவங்க ஸ்ட்ராங்கு ஓய் அப்படிங்கிறாங்க, என்ன ஓய்னா புரியலையே எனக்கு. அப்போ வீக்கெண்ட் ஆனால் ஏன் டொயின்னு ஆயிடுறீங்க? எல்லா லாஜிக்குமே எனக்கு என்னன்னு தெரில. ஸோ ஓவராலாக இந்த வீக் நடந்தது இதுதான். இன்றைக்கி என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். லாஜிக்கலாக நேற்று நடந்தது ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படிலாம் சொல்ல முடியாது. அவர் இப்போ தான் ஆக்சுவலாக பிரஜன் வந்து கேமை புரிஞ்சு விளையாட ஆரம்பித்தார். டு பி ஹானஸ்ட், லாஸ்ட்டு ஒரு 2-3 டேஸாக நல்ல கமிட்மெண்ட்டோடு இருந்தார். அந்த ஒரு சண்டை தான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஜம்முலிங்கமுடைய சண்டை தான் ஒரு மாதிரி ஆணிச்சு. அதர்வைஸ் பிரஜன் ரொம்ப தெளிவாக விளையாட ஆரம்பித்தார். பட் அட் த சேம் டைம் வெளில போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கிளம்பிட்டார். ஸோ ரம்யா தலையாக இருந்தது வேஸ்ட், ஓப்பனாக சொல்கிறேன், ரொம்ப வேஸ்ட். தயவு செஞ்சு இந்த மாதிரி தலையை போடாதீங்க. பார்வதியை தலையாக்கி போட்டு போலன்னு போலங்க. அந்த புள்ளை தான் எல்லாரையும் பொழக்கல, தலையாகிற எல்லாரையும் போட்டு தலைவலி வர வைக்குதுல. அந்த புள்ளையை தலையாக்கி இந்த வாரம் அந்த பிள்ளைக்கு தலைவலினா என்னென்னு காமிச்சு விடுங்க. தலையோடைய வலி தலைவலி எப்படி இருக்குன்னு காமிச்சு விடுங்க. ஸோ இதான் இந்த வாரம் நடந்தது. சாட்டர்டே சண்டே நடந்த ஒரு விஷயம் இதுதான். ஸோ இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்கிறத நாளைக்கு ரிவ்யூவில் பார்ப்போம். பிக் பாஸை பற்றி தொடர்ச்சியாக பார்க்குறதுக்கு சினி கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம்.